புரியாத புதிராக இருந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்றால் என்ன என்று அண்மையில் விஞ்ஞானிகள் விளக்கமளித்துள்ளனர். இதன்படி இந்த யூனிவர்ஸில் சுமார் 95% இந்த டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜியினால் நிரம்பியுள்ளது. நாம் காணும் கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் கேலக்சிகள் வெறுமனே 5% மட்டுமே. டார்க் மேட்டர் தான் இந்த கேலக்சிகளையும் கேலக்சி கிளஸ்டர்களையும் ஷேப் பண்ணுகின்றது, அதாவது வடிவமைக்கின்றது. ஒரு கேலக்சியின் ஸ்ட்ரக்சர் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பவற்றை தீர்மானிக்கும் ஆற்றலே டார்க் மேட்டர் எனப்படும். இது டார்க் மேட்டர் என்று கூறப்படுவதற்கு காரணம், இது கண்களுக்கு புலப்படாது, மனித புலன்களால் உணர முடியாது. இதனால் தான் இதனை ஆய்வு செய்ய முடியாமல் இருக்கின்றது. இது உண்மையில் டார்க் அல்லது இருண்ட ஆற்றல் என்று கூறப்பட்ட போதிலும் இது கருப்பாகவோ இருளாகவோ உள்ள ஒரு பொருள் அல்ல. இது பாரம் எடையுள்ள, மாஸ் எனப்படும் எடையுள்ள ஒரு பொருள். ஒரு நட்சத்திரம் மாதிரியே, கோள்களை மாதிரியே, எமது சூரியன், பூமி மாதிரியே இதுவும் ஒரு பொருள். இதுவும் இந்த யூனிவர்ஸில் இருக்கும் ஒரு பொருள்தான். ஆனால் இது புலப்படாது மற்றும் இது டிரான்ஸ்பேரண்ட் எனப்படும் ஊடுருவும் ஆற்றலை உடையது. இந்த டார்க் மேட்டரை கடந்து எந்த ஒரு பொருளும் சென்று விடலாம். ஒரு கோள் இதனை கடந்து செல்லலாம், ஒரு நட்சத்திரம் இதனை கடந்து செல்லலாம், ஏன் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்டும் இதனை கடந்து செல்லலாம். இது டிரான்ஸ்பேரண்ட் மற்றும் இது பொருட்களை ஊடுருவ அனுமதிக்கின்றது. என்றாலும் இதற்கும் எடையுண்டு. இந்த யூனிவர்ஸில் சுமார் 27% டார்க் மேட்டரினால் தான் நிரம்பியுள்ளது. ஆகவே டார்க் மேட்டரும் நட்சத்திரங்களைப் போன்று, கோள்களைப் போன்று ஒரு மேட்டர், ஒரு பொருள்தான். ஆனால் கண்களுக்கு புலப்படாத, உணர முடியாத, தொட்டுணர முடியாத, ஏன் சிந்திக்கவும் முடியாத ஒரு பொருள். அது மனித அறிவுக்கு எட்டவில்லை. ஆனால் அதுவும் ஒரு பொருள்தான். அதுதான் நாம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் என்று கூறும், மிகப்பெரிய கோள்கள் என்று கூறும் பொருட்களை விட நிறைய இருக்கின்றது இந்த யூனிவர்ஸில். மற்றும் அதுதான் கேலக்சிகளை வடிவமைக்கின்றது. கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்று எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும், ஒன்றிலிருந்து ஒன்று மோதாமல் இருக்க வேண்டும் என்ற விடயங்களை தீர்மானிப்பது இந்த டார்க் மேட்டர் தான். இந்த டார்க் மேட்டரினை எவ்வாறு விஞ்ஞானிகள் அறிந்து கொள்கிறார்கள் என்றால், அதனை தொட்டுணரவும் முடியாது, அதனை பார்க்கவும் முடியாது, அதனை சிந்திக்கவும் முடியாது என்றால் எவ்வாறு அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்றால், இந்த யூனிவர்ஸில் காணப்படும் டுவோர்ஃப் கேலக்சிகள் எனப்படும் சிறிய கேலக்சிகளை கொண்டு ஆகும். இந்த டுவோர்ஃப் கேலக்சிகள் எனப்படுபவை மில்கிவே, எண்ட்ரோமீடா போன்ற பெரிய கேலக்சிகளை சுற்றி வரும் சிறிய கேலக்சிகள் ஆகும். இந்த சிறிய கேலக்சிகளில் நட்சத்திரங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. என்றாலும் இந்த கேலக்சிகள் பெரிய கேலக்சிகள் போன்றே எடையுள்ளதாக, மாஸ் உள்ளதாக இருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த கேலக்சிகளில் நிறைய டார்க் மேட்டர் நிரம்பியுள்ளது ஆகும். டார்க் மேட்டருக்கும் எடையுண்டு என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டது. மற்றும் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் தோன்றிய கொஸ்மிக் மைக்ரோவேவ் லென்சிங் என்ற ஒரு கான்செப்டின் ஊடாகவும், கிராவிடேஷனல் லென்சிங், அதாவது தூரத்தில் உள்ள கேலக்சிகள், மிகவும் தூரத்தில், தொலைக்காட்டினால் கூட தெளிவாக பார்க்க முடியாத கேலக்சிகள் அதற்கு பூமிக்கு அதனை விட அருகில் உள்ள கேலக்சிகளில் அல்லது நட்சத்திரங்களில் பட்டு அவற்றின் ஒளி பிரதிபலிப்பதனால் வளைந்த மாதிரி தோற்றம் அளிக்கும். இதற்குத்தான் கிராவிடேஷனல் லென்சிங் என்று கூறுவார்கள். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் ஊடாகவும் இந்த டார்க் மேட்டர் ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் டார்க் எனர்ஜி என்றால் என்னவென்று பார்ப்போம். டார்க் மேட்டருக்கு ஆப்போசிட்டானது டார்க் எனர்ஜி. அதாவது டார்க் மேட்டர் என்பது சிம்பிளாக கூறுவதானால், இந்த கேலக்சிகளை, கேலக்சி கிளஸ்டர்களை ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக போகாமல் ஒரு கிராவிடேஷனல் மாதிரி, ஒரு கிராவிட்டி மாதிரி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றாகும், ஒரு பொருளாகும். ஆனால் டார்க் எனர்ஜி இந்த கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக ஆக்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் இருந்தே கேலக்சிகள், அதாவது தூரமான கேலக்சிகள் அண்மையில் உள்ள கேலக்சிகளை விட ஒளியின் வேகத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி சென்று கொண்டே இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த யூனிவர்ஸ் இவ்வாறு எக்ஸ்பென்ஷன் ஆவதற்கு ஏதாவது ஒரு எனர்ஜி தூண்ட வேண்டும். இந்த யூனிவர்ஸில் உள்ள கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்று ஏதாவது ஒரு எனர்ஜி தள்ள வேண்டும். அவ்வாறு தள்ளும் அந்த எனர்ஜி தான் டார்க் எனர்ஜி என்று கூறப்படும். இதுவும் இருண்ட எனர்ஜி என்று கூறப்பட்டாலும் இது உண்மையில் கருப்பானதோ இருளானதோ அல்ல. இதுவும் ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு எனர்ஜி ஆகும். டார்க் மேட்டர் என்பது ஒரு மேட்டர், ஒரு பொருள்.
கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். ஆனால் டார்க் எனர்ஜி என்பது ஒரு பொருள் அல்ல, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி, ஆற்றல் ஆகும். இந்த டார்க் எனர்ஜியினால் தான் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. யூனிவர்ஸின் ஆரம்பத்தில் இருந்த அந்த நட்சத்திரங்களுக்கு இடையிலான மற்றும் கேலக்சிகளுக்கு இடையிலான தூரம் ஒவ்வொரு நொடியும் ஒளியின் வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த மில்கிவே கேலக்சியிலிருந்து அதிதொலைவில் உள்ள கேலக்சிகள் இன்னும் தொலைவிற்கு சென்று கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த டார்க் எனர்ஜி தான். இந்த யூனிவர்ஸ் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்பொழுது மிகவும் பெரிதாகிக் கொண்டே செல்கின்றது. யூனிவர்ஸ் பெரிதாவதென்றால் கேலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாவது அல்ல, அந்த கேலக்சிகளுக்கு இடையிலான அந்த எம்டி ஸ்பேஸ் தான் பெரிதாகி கொண்டிருக்கிறது. அந்த எம்டி ஸ்பேஸில் உள்ள எனர்ஜி தான் இந்த டார்க் எனர்ஜி. அதுதான் எக்ஸ்பெண்ட் ஆகும் போது இந்த கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக தள்ளிக்கொண்டே போகின்றது. இந்த டார்க் எனர்ஜி என்பது இந்த முழு யூனிவர்ஸிலும் சுமார் 68% உள்ளது. அதாவது டார்க் மெட்டரினை விட டார்க் எனர்ஜி அதிகமாகவே உள்ளது. இந்த டார்க் எனர்ஜியினையும் மனிதனால் உணரவோ நேரடியாக அறியவோ முடியாது. என்றாலும் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், முக்கியமாக ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரங்கள் ஒன்றிணையும் போது ஏற்படும் டைப் 1 சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை மையமாக வைத்து இந்த ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு டார்க் எனர்ஜி இருப்பதினை நிரூபித்துள்ளார்கள். ஆகவே நாம் இதுவரை கூறியவற்றை சுருக்கமாக மீண்டும் கூறுவது என்றால், இந்த முழு யூனிவர்ஸிலும் நாம் அறிவோம் கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், கேலக்சி கிளஸ்டர்கள் நிரம்பி உள்ளன. இவை அனைத்தும் புலப்படக்கூடிய மேட்டர், அதாவது கண்களுக்கு தெரியக்கூடிய மேட்டர், அறியக்கூடிய மேட்டர் என்று கூறப்படும். சாதாரண மேட்டர், சாதாரண பொருள் என்று கூறப்படும். இவை இந்த முழு யூனிவர்ஸிலும் 5% மட்டுமே. நாம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், கோள்கள் என்று கூறுபவை 5% மட்டுமே. ஏனைய 27% டார்க் மேட்டரினால் நிரம்பி உள்ளது. இந்த டார்க் மேட்டர் என்பது சாதாரண ஒரு பொருள் மாதிரியே பாரம் உடைய பொருள், ஆனால் புலப்படாத பொருள். இது பொருட்களை ஊடுருவ விடும் பொருள் ஆகும். அடுத்தது டார்க் எனர்ஜி என்பது இந்த யூனிவர்ஸினை எக்ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு உதவும் எனர்ஜி ஆகும். யூனிவர்ஸில் உள்ள கேலக்சிகளை ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக விலக்குவதற்கு உதவும் எனர்ஜி தான் டார்க் எனர்ஜி. டார்க் மேட்டர் இந்த யூனிவர்ஸில் உள்ள கேலக்சிகளை ஷேப் பண்ணுவது, வடிவமைப்பது ஆகும். இதன் அடிப்படையில் சாதாரண மேட்டர் 5%, டார்க் மேட்டர் 27%, டார்க் எனர்ஜி 68% இந்த யூனிவர்ஸில் நிரம்பி உள்ளது. ஆனால் எம்மால் காணக்கூடியது, எம்மால் ஆய்வு செய்யக்கூடியது, எம்மால் பார்க்கக்கூடியது நேரடியாக இவை அனைத்துமே இந்த 5% சாதாரண மேட்டர் மட்டுமே. டார்க் மேட்டரோ டார்க் எனர்ஜியோ அல்ல. என்றாலும் இந்த டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி குறித்த இந்த நவீன ஆய்வுகள், நவீன கண்டுபிடிப்புகள் எமது வானியல் தொடர்பான ஆய்வுகளுக்கு மிகவும் உறுதுணையாகவும் முக்கியமாகவும் இருக்கின்றது. தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். இவ்வாறான ஆச்சரியமான தகவல்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு நன்றி.